கபிலனுடைய என்கவுண்டரை எப்படி பிளான் பண்ணுறாங்க? அப்போ யாரு சார் கமிஷனர்? கமிஷனர் இப்போ வந்து ராதாகிருஷ்ணன் இருந்தார். ராதாகிருஷ்ணன் ஐஜி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், அவர் தான் மெயின் அதுக்கு எல்லாத்துக்கும். அவர் வந்து அவருடைய செட்டப் தான் எங்களை ஹையர் பண்ணுறாங்க. எங்களுக்கு அடிஷ்னல் டியூட்டி போட்டு இதை, ஏன்னா நல்லா ஜென்ரலி லோக்கல் போலீஸில் அவ்வளோ இருக்காது, அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் இருக்காது. நாங்கள் இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்பெஷல் யூனிட்டில் நம்மலாம் கமாண்டோ எஸ்எஸ்ஜியில் இருக்கோம், ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப்பு. ஜெயலலிதா இந்த பிளாக் கேட் கமாண்டோஸில் நான் ஒரு டீம் வச்சுருக்கேன், என் டீம் இருந்தேன். ஒரு டீமில் இவர் பொன்மாணிக்கவேல், ஒரு டீமில் மிஸ்டர் பெரியய்யா, மிஸ்டர் பொன்மாணிக்கவேல், ஒரு டீமில் மிஸ்டர் சஞ்சய் அரோரா, அது மாதிரி இருந்தாங்க. ஒரு 4 டீம் இருந்துச்சு. நம்ம ரொட்டேஷனில் இப்போ போயஸ் கார்டனில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மலர் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிட்டான். மலர் ஹாஸ்பிட்டல் உடனே போகணும். அவன் அப்போ அங்கேருந்து வரான், நார்த் மெட்ராஸ்லேருந்து வரான். அவன் வரும்போதே இது நடக்குது. இப்போ டக்குன்னு போயிட்டோம். எனக்கு அடையாளம் காமிக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவில் மொட்டை அடிச்சிருந்தான். நல்லா ஜெய்ஜாண்டிக் பர்சனாலிட்டி. ஜிம் ஐட்டம்லாம் இருந்துச்சு வண்டியிலேயே, எக்ஸசைஸ் பண்ணுறது, டம்பிள்ஸ்லாம் ஓட்டிகிட்டு வருவாங்கன்னாங்க. வண்டி ஓட்டிகிட்டு வரலாம், பின்னால் உட்காந்துதான், டிரைவர் தான் ஓட்டிகிட்டு இருந்தான். வண்டி கரெக்டாக வந்து இதுதான் ரோடுன்னா இங்கே வண்டி நிற்கிது, அந்த மாருதி வேன் வந்து இங்கே நிற்கிது. அதில் அது பெண்கள்லாம் இருக்காங்க, அதில் பெண்கள் இருக்காங்க. இவன் செலக்ட் பண்ணுறான், தெரியுதுங்களா? ரோட்லேயே நடக்குது. இது கேஷ் ஆன் டிரான்சாக்ஷனு. நாங்கள் வந்து இன்னும் அந்த கேட்டுக்கு இன்னும் தாண்டி அதே ரோட்டில் ஒரு சைடில் உட்காந்துருக்கோம். நான் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு பண்ணியிருக்கேன், அவர் வேஷ்டி கட்டின்னு இருந்தார். கிட்ட வண்டி வந்து, சார் இந்த வண்டி தான் அப்படின்னோடனே நாங்கள் அப்படியே எழுந்துச்சி கேஷுவலாக நடந்து வரோம். துப்பாக்கி என் பின்னால் வச்சுருந்தேன், காக் பண்ணி வச்சுருந்தேன். காக் பண்ணி அதை ஹேமரை இது பண்ணி வச்சுருந்தேன். வெறும் காக் பண்ணிட்டோன்னா தொட்டோன்னு போயிடும். அது ரொம்ப டெக்னிக்காக பண்ணணும். அந்த ஹேமரை மறுபடியும் படுக்க வச்சுட்டு தேவைப்படும்போது இதை மட்டும் இழுத்து அடிக்கிறது, ஃபுல்லாக இழுக்க தேவையில்லை சரிங்களா? அது மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். 13 ரவுண்டு என்னமோ லோட் பண்ணியிருந்தேன் நான் அதில். அவ்வளோதான் கெப்பாசிட்டி. அதுக்கு பேர் தான் Glock 17ன்றது. அது 13 ரவுண்ட் தான் எடுக்கும். அது வண்டி நின்று கிட்டக்க போகிறேன் நான், எனக்கு நல்ல ஆங்கிள் கிடைக்கும்னு போகிறேன். ஏசி வண்டி தான். பட் டிரைவர் அவன் கண்ணாடி இறக்கிட்டான், பார்க்குறான். டிரைவரும் கண்ணாடி, இவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதா, அவனும் கண்ணாடி இறக்கிட்டான். பட் இருந்தாலும் எனக்கு அந்த குவார்ட்டர் கிளாஸ் இருக்குல்ல, சின்னது, அது அப்படி டில்ட்டாக இருக்குது. அது தெரியுதுங்களா? அதுதான் அந்தாங்க எனக்கு கேப் கிடைக்குது. இவன் துப்பாக்கி எடுக்குது நல்லா தெரியுது. எடுத்தோன்னா ஃபயர் பண்ணிட்டேன் நான். மூஞ்சிலேயே 9 ரவுண்டு அடித்தேன். ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்துருக்காங்க, ரியர் சீட்டில். காம்ப்ளிகேட்டட் ஃபயர் அது, தெரியுதுங்களா? குவார்ட்டர் கிளாஸ் வழி அடிக்கிறேன் நான். 9 ரவுண்டு பிடிச்சிட்டு தெரியுது. செகண்டில் அடிச்சிட்டேன் நான். இவன் டிரைவர் ரிவர்ஸ் கியர் போட்டு தூக்குறான் வண்டியை எடுக்கிறதுக்கு. அப்படியே இருந்தேன். அப்புறம் டிரைவர் அடித்தேன், கழுத்தில் பட்டுச்சு, இப்போ விழுந்தான். அப்புறம் நான் வந்து வெளில உட்காந்துட்டேன். நான் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பாடி எடுத்து வெளில போட்டாங்க. மறுபடியும் அதிகாரிங்க ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு ஃபயர் பண்ணாங்க. அதில் ஒரு சைக்கிளில் போகிற மேலேயும் குண்டு பட்டுடுச்சு. அது ஸ்ட்ரே புல்லட்டு. இதெல்லாம் நடக்கும் போலீஸில், தெரியுதுங்களா? பதட்டம் அந்த நேரம் எல்லாருக்குமே. நான் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது பயம் இருக்காது, ஏன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையாக இருக்கும், தெரியுதுங்களா? இப்போ இருக்கிற மாதிரியான போக்குவரத்து அப்போ இல்லை, போக்குவரத்து குறைவாக, அவ்வளோ டிராஃபிக் இல்லை, கம்மியாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க வேடிக்கை, என்னடா அது திடீர்னு. எல்லாருமே சிவிலில் இருக்கும். வண்டிங்களும் போலீஸ் வண்டிங்களும் ஹையர் பண்ண வண்டிங்க, சிவில் வண்டிங்க, ஜீப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, தெரியுதுங்களா? கொஞ்சமும் அடையாளம் தெரியும். போலீஸினுடைய ஸ்மெல்லே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே வந்த டீமெல்லாம் சிவில் வண்டியில் தான் வந்தாங்க. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் ஈவினிங் தான் நடக்குது. அது ஈவினிங் வந்துட்டு அப்புறம் காலையில் நான் ஒன்றுமே சொல்ல வீட்டில். நான் பாட்டின வந்தேன். நான் யூஸ்வலாக ஒரு பண்ணேன். எங்கள் அப்பா பேப்பர் பார்த்து என்னடா பண்ண நீ அப்படின்றாரு. படம்லாம் போட்டிருக்கான், படம் பேரெல்லாம் போட்டு இழுத்து விட்டானுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது எங்கே வரும் சார் என்கவுண்டர்?
கபிலனுக்கு அப்புறம் வீரப்பன் ஆப்ரேஷனில் என்ன மடக்குனது அது ஃபைனல் என்கவுண்டரில் 4 பேர். 4 பேர் அது குரூப் ஃபயரிங். அது மாதேஷ் அடிச்சிருப்பேன், அவசரப்பட்டு ஒரு குண்டு ஃபயர் பண்ணிட்டவன் மாதேஷ். நான் உயிரோடு தான் பிடிக்கலான்னு இருந்தேன், ஏன்னா வச்சுருந்தது மசிலோடு. அடித்தா கூட ஒரு ரவுண்ட் அடிக்க முடியும், செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. நல்லா அழகாக செட் பண்ணியிருந்தேன். நான் வடவெளியில் இருக்கேன், ஒரு 100 மீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணேன். நான் 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அப்பியர் ஆனோன்னு அடிச்சிடலான்னு. ஓட்டக்குட்டை, அந்த இடம் பேர் ஓட்டக்குட்டையே நம்ம சார் புள்ளிங்கும். அந்த அங்கே ஒரு என்னவோ ஒரு பாறை, அது வெண்ணப்பாறை நம்ம ஒரு பாறையாண்டு தான், அது ஏதோ ஒரு பாறை பேர் மறந்துச்சு. அப்போது சின்னான் முத்தான் சொல்லி 2 பேர் இருந்தாங்க. அவங்க கடைசியில் எனக்கு இன்ஃபார்மெண்ட்டாக மாறிட்டான். அவங்க வீட்டுக்கு தான் வந்தது. அது ஒரு பொண்ணோட லைன்ஸ் இருந்துச்சு. வெடிகர்மன் ஒருத்தன் தான், பேரை வெடிகர்மன். டேஞ்சரஸான ஆள். மலையில் கிரிமலையில் தான் இருப்பான் அவன். கிரிமலையில் மேலே போகிறோம், போய் பார்த்தாக்கா வாழை மரம் இருக்குது. இங்கே எப்படியா வாழை மரம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவர் குடும்பம் நடத்துகிறாரு இங்கே. கஞ்சா அதுவும் பிடிச்சவனை கீழே கொண்டாந்து அவன் இதெல்லாம் வச்சுருந்தான். நிறைய இந்த புலிப்பல், சிறுத்தைப்பல்லாம் வச்சான். அதெல்லாம் சீஸ் பண்ணி கேஸ் போட்டோம். அதாச்சு. அந்த ஏரியா எல்லாருமே ஒரு மாதிரியான கேரக்டர்ஸ் தான். ஏதாவது ஒரு வகையில் வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஏதாவது அரசாங்கத்தில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தால் செய்வாங்க. இவங்களுக்கு காட்டில் இருக்க பொருள், மான் கொம்புங்கெல்லாம் நிறைய கிடக்கும். ஒரு இடத்துலலாம் மான் கொம்புங்க இருக்கும், தெரியுதுங்களா? அதை விற்பாங்க. கத்திக்கு ஹேண்டில் போடுறது. அது ஆன்டிலோப்பும் ஃபேமிலி வேறு, டியர் ஃபேமிலி வேறு. மான் ஆன்டிலோப்புன்றது கொம்பு விழாது. கொம்பு வருஷம் டியர் ஃபேமிலிக்கு விழும். மான் குடும்பத்துக்கு கொம்பு விழுந்து மறுபடியும் வெல்வெட் ஹார்ன்ஸ் வரும், அப்புறம் அப்படியே ஸ்ட்ராங் ஆகும், மறுபடியும் அது விழும், மறுபடியும் வளரும். ஆன்டிலோப்ஸுக்கு கொம்பு ஃபிக்ஸ் தான். அது பிளாக் பக்குன்னுவாங்க. பிளாக் பக்கும் இருக்குது அங்கே. பிளாக் பக்குன்னா இப்படி இருக்கும் சுருள். ஒரு ரவுண்டு 1 இயர் ஏஜ். அதுக்கு 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4.5 ரவுண்ட் வரைக்கும் போகும். அது 5 கூட போகும். அத்தனை இயர் அதனுடைய ஏஜ். அது தெரியுதுங்களா? அது ஒடியாதுங்க. அது ஷெட்டே கிடையாது, பர்மனெண்ட். அதுதான் அந்த இது விளாட்றாங்கல்ல, அந்த இதில் யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய கொம்பு தான், தெரியுதுங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அது சிலம்பு ஆட்டம். நம்ம புள்ளிமானுக்கானது வருஷம் விழுந்துடும். வருஷம் விழுந்து அது வெல்வெட் மாதிரி வரும், ரொம்ப இதாக இருக்கும் காஞ்சி. இது அந்த கொம்பை குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டுவாங்க. அது குழந்தைங்களுக்கு அதை பார்த்துட்டே இருந்துச்சுன்னா ஒரு வீரம் வரும் அப்படின்றது ஏதோ ஒன்று. அப்புறம் நெஞ்சிய வலிக்கும் அதை அரைச்சி அதை போடுவாங்க. ஒரு சிலர் துப்பாக்கி கைப்பிடி, இல்லைன்னா கத்தி கைப்பிடி, இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது விற்கும். அது சந்தையிலலாம் விற்றுட்டு இருந்துச்சு. நான் போகும்போது பச்சைப்புறா விற்கும் சந்தையில், தெரியுதுங்களா? மான்குட்டி கூட விற்றுட்டு இருந்தாங்க. காடை, கௌதாரி எல்லாம் பேண்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே தடையாயிடுச்சு. எல்லாமே அந்த டைம்லேயும் தடை இருக்குது, பட் கண்டுக்காத இருந்தாங்க. அப்போ லைசன்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாருக்கிட்டையும் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் இருந்தாங்க. நானும் வச்சுருந்தேன் கேம் லைசன்ஸு, தெரியுதுங்களா? 500 ரூபா கட்டினா நம்ம மான் போய் அடிக்கலாம். ராஜ்பவன்லலாம் மான் விற்றுட்டு இருந்தாங்க. 5 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னா நம்ம அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடச்சிடும். மான் குட்டி கொடுப்பாங்க, வாங்கி வளர்த்துறோம். அது வெள்ளி மான்னுவாங்க, பிளாக் பக்கு. மேலே கருப்பாக இருக்கும், மேலுக்கு ஆண் இருக்கும், ஃபீமேல் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதனுடைய நடையும் வித்தியாசம் இருக்கும். ஒரே ஒரு அனிமலுக்கு தான் அந்த கெய்ட்ஸ்னால் அதனுடைய நடை. ரியர் லெக் ஃப்ரண்ட் இப்படி இன்ஜின் போகிற மாதிரி நடக்கும். அது இந்த மானுங்கெல்லாம் மிக்ஸ் ஆகி போகும், தெரியுதுங்களா? அது நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். பிளாக் பக்கில் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு அந்த மான் இருக்குது. பட் அது டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்காது, ஓப்பன் ஸ்க்ரப்பில் தான் இருக்கும். அது ஓடுறதுக்காக வேண்டி அதை நம்ம கிட்டக்க போய் நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுக்கணுன்னா அது ஒரு டாக்டிஸ் இருக்குது. ஏன்னா அனிமல்ஸ்க்கு எண்ணெய் தெரியாது, மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது அதுக்கு, சரிங்களா? நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 5 பேர் போய் ஒரு ஏரியாண்ட உட்காருதுன்னு வைங்களேன். ஏரியில் தான் மேயும் அது நைட் டைமில். ஏன்னா
ஃபுல்லாக கிளியராக இருக்கும். அதுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு நாங்கள் குரூப்போடு போய் உக்காந்துட்டு தான் கேமராலாம் எடுத்துன்னு போயிட்டு ஒரு 4 பேரை போக சொல்லிடுறது. சரிதான், பக்கத்தில் வந்துடும், அதுக்கு தெரியாது. ஏன்னா எல்லோரும் போயிட்டாங்கன்னு நினைக்கும். அது மறைஞ்சுன்னு தான் இருப்போம். நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஒரு கேம் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளுது. ஒரு 4 பேருங்கிறது 8 பேர் போனோம்னா 4 பேருங்கிறது. ஆனால் காக்காவுக்கு 3 வரைக்கும் கவுண்ட் பண்ண தெரியும். அது ஒரு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க காக்காவுக்கு. காக்கை வந்து இட் கேன் கவுண்ட் அப் டு 3. 3 நபர்களே மட்டும் அது. ஆமாம், 4 பேர் 5 பேர் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடாது. அப் டு 3 கவுண்ட் பண்ணி அது ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கிறது. 3 பேர் ஒரு இடத்துல உட்காந்து தீனி வைக்கிறாங்க. காக்கா வரவில்லை. ஒருத்தன் போனான், அப்பவும் வரல. அது ஆள் இருக்காங்கன்னு தெரியும். 2வது ஆள் போகல. 3வது ஆளும் போன அப்புறம் தான் அதுக்கு போகுது. ஸோ தட் மீன்ஸ் இட் கேன் கவுண்ட் அப் டு 3ன்றது ஒரு கன்க்ளூஷன். காக்காலேயே அந்த 2 விதம் இருக்குது. அண்டங்காக்கா ஒன்று வருவாங்க, இன்னொன்று கொஞ்சம் கிரே கலர் இருக்கும். அது இது காமன் நம்மளுது ஊர் காக்கை. இந்த கருப்பு காக்கா இங்கிலாந்துலேருந்து வந்தது. நம்ம ஊர் காக்கையெல்லாம் இல்லை, அது இப்போ கப்பலில் வந்துட்டுது. அது இங்கே ஒரு இனமாக உருவாயிட்டுது. இங்கே வந்து இனமாக உருவாயிடுது. அது ஒரு மித்து இருக்குது ஸ்காட்லாண்டில், தெரிஞ்சுங்களா? இதுக்கு காக்கா வளர்க்குறாங்க அங்கே ஸ்காட்லாண்டு. ஆமாம், இந்த காக்காவை பர்டிகுலராக வளர்க்குறாங்க. அதுக்கு ஒரு ஆர்டர்லி உண்டு, அதுக்கு ஒரு சார்ஜென்ட் உண்டு தீனி போடுறதுக்கு. அது என்னன்னா அவங்களுக்குள்ளே பர்பஸ் என்னது ஐ டோன்ட் நோ வெர் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, பட் நான் படிச்சிருக்கேன். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு சரி அவ்வளோ டீப்பாக ஞாபகம் இல்லை. அந்த காக்கா செத்துடுச்சுன்னா கிங்குக்கு எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மித்து இருக்குது. இதுதான் அதுக்காக அதை வளர்த்துட்ருக்காங்க. அது பிரிட்டிஷர்ஸ் டைமில் மார்ச்சிங் போகிறவங்கள நம்ம மார்ச்சிங் போகும்போது எதிரில் ஒரு ஆடு மார்ச் பண்ணிட்டு போகும். சரிதான், அந்த ஆடு வந்து அதுக்கு சம்பளம் உண்டு ஆட்டுக்கு. தெரியுங்களா? அதுக்கு ஒரு ஆர்டர்லேயும் உண்டு தீனி போடுறவர். இப்போது அதெல்லாம் ஆடு கல்ச்சர் போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு போலீஸில் சேரும்போது அந்த பேண்டு கொடி எடுத்துன்னு போகும்போது முன்னால் ஆடு போயிட்டுருக்கும். அது பிரிட்டிஷர்ஸ் நல்லா கொம்பு உள்ள ஆடு. இந்தியாவில் வச்சுருந்த ஒரு சிஸ்டம். இந்தியா தமிழ் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் நடந்துச்சு. இப்போ இருக்கிறதோ என்னன்னு தெரில. அந்த மார்ச்சிங்கு, இந்த ரிப்பப்ளிக் டே பரேடு, இண்டிபெண்டன்ஸ் டே பரேடுக்கு இந்த மார்ச்சிங்கில் கூப்பிட்டு போவாங்க. அது போயிடுச்சு. வால்டர் சார் சென்னை கமிஷனராக இருக்கும்போது இந்த மூளை காய்ச்சல் என்னமோ வந்து அதுக்கான ஒரு தடுப்பு நடவடிக்கை. ஆமாம், அந்த டைமில் என்னாச்சு, திடீர்னு எந்த வருஷம் சார் அது? ஐ திங்க் 86 நினைக்கிறேன். அப்போது எம்ஜிஆர் கிட்டேருந்து வந்தாச்சு. நான் வெளியில் வந்தேன். அப்போ தான் எனக்கு அவர் ஆர்டர் போடுறதெல்லாம் ஒரு சிட்டில் யூ மீட் மீ அப்படின்றது தான் வரும். யாருக்கு? தேவரம் சார். அப்படி போய்ட்டு மோட்டர் சைக்கிள் ஆடலிகிட்ட கொடுத்தான்னா மெசஞ்சர் கொண்டாந்து நம்ம கையில் கொடுத்தேன். என்ன இருந்ததுன்னா போய் அடிங்க அப்படின்னாரு. அவருக்கு தெரியும் நம்ம இதெல்லாம் பண்ணுறது இந்த விஷயத்துலலாம். ஏன்னா ஏற்கனவே அந்த ஷூட்டிங் டீமில் இருக்கோம் நம்ம. அவரும் இருக்கார், நாங்களும். அவர் ரிவால்வர் அடிப்போம், நாங்கள் ரைஃபிள் அடிப்போம். தெரியுதுங்களா? அது மாதிரி ஷூட்டிங் டீமில் இருந்தானே எல்லாமே ஷூட்டிங் டீம் தான் வச்சது. அவர் ஃபஸ்ட்டு STF ஃபார்ம் பண்ணது, LTTயை பிடிக்கிறது. என்ன போய் யூ கோ அண்ட் மீட் கார்பரேஷன் கமிஷனர் லீலா நாயர் தான் இருந்தாங்க, கார்பரேஷன் கமிஷனரு. அவங்கக்கிட்ட மீட் பண்ணோன்னே இது போல் பிரெயின் ஃபீவர் இருக்குது, என்சிஃபாலிட்டிஸ் சொல்லி பிரெயின் ஃபீவரு. இந்த ஊர் பன்னியெல்லாம் எல்லாமே சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக பன்னி வளர்க்குறாங்க. இதனால் அந்த மூளை காய்ச்சல் வருது. அதை பிடிக்க முடியுமா? பிடிக்கலாம் முடியாது. எங்கள் ரிலீஜனில் பன்னி வந்து ரொம்ப ஒரு இந்த அனிமல், நமக்கு நேராக தொடவே மாட்டோம், சுட்டுலாம் வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ ஸ்பெஷலாக என் லைசன்ஸில் என்டாஸ் பண்ணி கொடுத்தேன். 1000 ரவுண்டு. ஜென்ரலாக 30-300 ரவுண்ட் தான் ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. அட் எ டைம் 1000 ரவுண்ட்ஸ் எனக்கு சேங்ஷன் ஆச்சு. சிவிலில் தான் அடிக்கணும். தேவரம் சார்கிட்ட சொன்னேன்னே, ஓ நீங்கள் யூனிஃபார்மில் போகக்கூடாது. யூனிஃபார்ம் போலீஸுன்னு தெரியும், கூட கார்பரேஷன் லாரி வரும் பின்னாலேயே. அடித்தோமா உடனே கிளிப்பான், டெட்டால் எடுத்து ஊற்றுவான், வண்டியில் போட்டுடுவாங்க. ஏன்னா அதை எடுத்து யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு. ஒரு நாளைக்கு 300-400 அடிப்பேன். 5700 என்னமோ அடித்தேன் நான் 21 டேஸில். கம்ப்ளீட் அவுட்டு, எல்லாமே எராடிகேட் அடிச்சாச்சு. நான் ஒரு தேவரம் சார்கிட்ட சொல்லும்போது ஒய் ஆர் யூஸிங், அது 12 bore கார்ட்ரிட்ஜ். அது நீங்கள் யூஸ் இந்த சர்வீஸ் வெப்பன் யூஸ் பண்ணுங்கன்னாரு.
சரி இன்னும் நம்ம ரொம்ப சந்தோஷம் 1000 ரவுண்டு நமக்கு எப்போ கிடைக்கும் நம்ம பேர்ட் ஹண்டிங்லாம் போவேன் நான் பேர்ட் அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அதுவும் வாங்கிட்டேன். என்டாஸ்மே போட்டாச்சு. அப்புறம் ஃபோர்டன் மஸ்கட் தான் எடுத்தேன் நான் செலக்ட் பண்ணேன் பண்ணி அடிக்கிறதுக்கு. அவர் சொன்னாங்க சிலர் வேணாம் ஃபோர்டன் தாங்காது பண்ணி ஓடிட்டோன்னாங்க. இல்லை அடித்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அடித்தா சுருவாக போச்சு. கிட்டக்க தானே அடிக்கிறேன். இங்கேருந்து என்ன ஒரு 20 அடி 30 அடி 50 அடிக்குள்ளே தான் இருக்கும். கொஞ்ச நாளில் என்ன ஆச்சு, ஒரு சில பண்ணிங்க ரொம்ப உஷாராயிடுச்சு. துப்பாக்கி பார்த்தோன்னே நமக்கு க்ளோஸ் ரேஞ்சு கிடைக்கவே இல்லை. அப்போ தான் 303 எடுத்தேன் நான். ஓ 410 எடுத்துகிட்டு கரெக்டாக 303 ஃபயர் பண்ணும்போது ஃபோர் கிரவுண்ட் டார்கெட் பேக் கிரவுண்ட் பார்க்கணும். நார்மலாகவே இது எல்லா இடத்துலையும் ஏன்னா ஃபோர் கிரவுண்ட் நமக்கும் டார்கெட்டுக்கு நடுவில் எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் டார்கெட்டுக்கு பின்னாலேயும் சேஃப்டியான இடம் இருக்கணும். 303க்கு எஸ்எல்ஆருக்கு இது தேவை. ஆமாம், அதை பார்த்து தான் ஆகணும். அதுக்காக வேண்டிய எப்போடாவது செவுத்து பக்கமாக போகுதுன்னு பார்த்து நமக்கு செவுறு தடிச்சுடுறோம் நம்ம புல்லட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. என்ன இது சிட்டிக்குள்ளே அடிக்கிறீங்க? ஆமாம், அப்படி அடித்தேன் நான். தூரத்துலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஹாலி மில்லர் தான் இருந்தார், ஜேர்னலிஸ்ட்டு, ஹிந்து. அப்புறம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாரும் அடித்தது கிடையாது லைஃப் டைமில். 5700 பண்ணி 21 நாளில் அடிச்சிருக்கீங்க, இது கின்னஸ் புக்கில் வரணும் அப்படின்னு சொல்லி, சரி நான் ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள் சுடுறது அப்படின்னு. அவர் எடுக்கிறது முன்னே நான் சுட்டுடுவேன். நீங்கள் மொள்ளமாக சுடுங்க. நான் மொள்ளமாக எப்படி சார் சுடுவேன்? அது மாதிரி அன்னைக்கு இருந்த கேமராவுக்கான டெக்னாலஜி அவ்வளோதான் இருந்துச்சு. அது ஹெட்லைன்ஸ்லலாம் வந்துச்சு. கலர் ஃபோட்டோவில் ஹெட்லைன் ஃப்ரண்ட் லைன் சொல்லி ஒரு மேக்சின் வந்துச்சு. 86 மேக்சினில் வரும். நான் துப்பாக்கி எடுத்துக்கின்னு இப்படி டிஷர்ட் போட்டுன்னு அடிக்கிறதெல்லாம். வீட்டில் ஒரே சத்தம். நம்ம ரிலேட்டிவ் போய் பண்ணி அடிக்கிறியா? டியூட்டி தான் எனக்கு, பண்ணியாவது இன்னியாவது. ஆர்டர் இஸ் ஒபே த ஆர்டர். வெளியில் விடவே மாட்டாங்க. வந்தாங்கன்னா அங்கேயே வெளியிலேயே குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும். நான்லாம் தொல்லைங்க அதை. அப்படி நீ தொட்டியோ இல்லையோ குளிச்சுட்டு உள்ளவா. அது மாதிரி அது ஒரு ரெக்கார்டு. அதில் என்ன ஆச்சு, அந்த டைமில் எனக்கு ப்ளூ கிராஸ் கேஸ் போட்டாங்க. என் மேலே, கமிஷனர் மேலே, கார்பரேஷன் கமிஷனர் மேலே. இவங்க வந்து ஒரு கொடூரமாக கொலை பண்ணுறாங்க அனிமலை, ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது, போய் சாவுது அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் ஹாலி மில்லர் கேட்குறாரு, எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் 5700 அடிச்சு கார்பரேஷனில் இருக்குது, டெய்லி ரிப்போர்ட் போகுதுல்ல, இத்தனை அடிச்சுன்னா இவ்வளோ இருக்குது. அந்த டைமில் கேஸ் இருக்கிறதுனால அவங்க கொடுக்கல. கொடுத்துருந்தா இப்போ வந்துருக்கும், எனக்கு சர்டிஃபிகேட் வந்து ரெக்கார்டில் வந்திருக்கும். இதை ஆவணப்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் போய் அப்போயே ப்ளூ கிராஸ் இருக்குது. அப்போது ப்ளூ கிராஸ் இருக்காங்க. இருக்குது, ப்ளூ கிராஸ் இருக்குது. வெற்றிவேல்னு சொல்லி ஒரு ஏசி இருந்தார். சரிங்க. காம்படிஷனுக்கு என்ன அனுப்புகிறாங்க. சரிங்க. காஞ்சிபுரத்துலேருந்து நான் வர்றேன். சரிங்க. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு டீமில் நான் ஷூட்டிங் டைம் 3 பேர் ரிவால்வர் ஷூட்டிங்காக என்னை அனுப்புகிறாங்க. இவ்வளோ நீட் இருக்கும். வெப்லியன் ஸ்காட் ரிவால்வர் .455 கேலிபர். இவர் கற்று பார்த்தா நான் சுட்டால் தரையில் தான் போய் அடிக்குது. பதட்டம். இது என்னடா அது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி அப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கடைசியில் தேவரம் லெவலுக்கு போய் நின்ட்டேன் நான். சரிங்களா? அவரும் அப்படியே அந்த ஷூட்டிங் டீம்னா தனி ஒரு இதாக இருந்துச்சு. எல்லோரும் கெட் டுகெதர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம். இந்த ஷூட்டிங் டீம்லாம் சேர்றது. கடைசியாக நான் வந்து ஷிம்லாவில் போய் அடிக்கிறேன். ஷிம்லாவில் ரிவால்வர் இதுக்கு அடிக்கிறேன். நான் வின் பண்ணல, பட்டு அது லாஸ்ட்டு நேஷ்னல் ஷூட்டிங்க்கு போனது. ஹைதராபாத்தில் போய் அடிச்சிருக்கேன். ஷிம்லா முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த பாம் பிளாஸ்ட் ஆகுது. இதுக்கு வந்துட்டேன். இல்லைன்னா நான் அந்த லைனில் போயிருப்பேன் டார்கெட் ஷூட்டிங்கில். அந்த இது ஸ்டாண்டர்ட் வேறு. அது எங்கேயோ போயிருக்கலாம் நம்ம. அந்த இதில் வந்துடுச்சு எனக்கு. எஸ்டிஎஃப்க்கு உள்ள அதில் வந்து கழுத்தில் மெடலு, இது தோளில் மெடல் வந்துச்சு. ஆமாம், செஸ்டில் தானே இருக்கும் டெக்கரேஷன். மெடல்ஸ் கூட இந்த விக்டோரியா கிராஸுக்கு ஈக்குவல் மெடல் தான் இப்போ பிரசிடெண்ட் மெடல் கொடுக்குறது, தெரியுதுங்களா? அது பெரிய அந்த மெடல்ஸு இப்போ சப்போஸ் என்னுடைய ஃபாதர் வாங்கியிருந்தா கூட நான் அந்த மெடலில் மாட்டலாம். ஃபேமிலியில் யாரோ வாங்கி, ஃபேமிலியில் ஃபாதர் இருந்தால்
அடிச்சிருந்தான்னா அந்த மெடல் மாட்டலாம். அந்த மெடல் ரைட்டில் மாட்டணும். இது லெஃப்ட்டு, நம்ம அடிக்கிறது லெஃப்டில், ஃபேமிலி மெடல் ரைட்டில். அது நமக்கு சான்ஸ் கிடைக்கல. மிலிட்ரியில் நிறையா பேர் வச்சுருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் அந்த பர்டிகுலர் மெடல்ஸு ஹி கேன் வேர் இட். அவ்வளோ மரியாதை அது அந்த மெடலுக்கு. அதாவது மிலிட்ரியில் இருந்து இறந்து போன ஒரு தந்தை வாங்கின மெடலை அவருடைய மகன் பயன்படுத்தலாம். மிலிட்ரியில் இருந்தான்னா ரைட் சைடில் போடணும். ரைட் ஷோல்டரில் இருந்துச்சுன்னா அவங்க அப்பா அடிச்சதுன்னு அர்த்தம், லெஃப்ட்டில்னா இவங்க அடிச்சதுன்னு அர்த்தம். காவல்துறையிலேயே அந்த சிஸ்டம் உண்டுங்க. ஆமாம், நம்ம போடலாம். மலைப்பகுதியை நோக்கி உங்களுடைய பயணம் எந்த வருஷம் ஆரம்பிக்குது சார் டியூட்டியில்? சார் ஜென்ரலாகவே எனக்கு இந்த வைல்ட் லைஃபு தெரியுதா, அதில் ரொம்ப நாட்டம். எங்கள் அப்பா வந்து கடைசியில் குடியாத்தத்தில் தான் ரிட்டையர் ஆனார். 71 தான் ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ தான் நான் போலீஸில் சேர்றது. அப்புறம் விழுப்புரத்தில் இன்ஸ்பெக்டர் இருந்தார். விழுப்புரம் இன்ஸ்பெக்டர் குவார்ட்டர்ஸ் ரொம்ப பெரிய பங்களா, அது 5 ஏக்கர் நிலம். அது இன்ஸ்பெக்டர் பங்களா. இன்ஸ்பெக்டர்லாம் ரொம்ப மரியாதைங்க அந்த டைமில். டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு ஈக்குவல் அது. இப்போ தான் எல்லாம் சின்னதாகிடுச்சு. 5 ஏக்கர் பங்களா, உள்ளே போலீஸ் ஸ்டேஷனு, பெரிய வீடு அது. அங்கே நிறைய அனிமல்ஸ் வளர்த்தணுமோ, இங்கே மாதிரி அனிமல்ஸ் வளர்த்து அது ஒரு ஜாலியாக போச்சு அந்த டைமு. அது அப்படியே மைண்டில் இருந்தது. அப்புறம் வேட்டைக்கு அனுப்புவார் அப்பா. வேட்டைன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி அங்கே டிஎஃப்ஓ ரேஞ்சர்கிட்ட சொல்லிட்டு அனுப்புவாங்க. அப்போல்லாம் அலௌடு. நான் படிக்கும்போது தான் கேம் அலௌடு. ஒன்றும் இல்லை, இந்த புறா அது மாதிரி தான் அடிப்போம். இப்போ ஸ்கூல் படிப்பாவது கிடிப்பாவதுன்னு சொல்லி அதுக்கு போயிடுவேன் நான். அது மோட்டிவேட் பண்ணேன். எங்கள் அப்பாவும் சிறுத்தை அடிச்சிருக்காரு. சிறுத்தை? ஆமாம். காவேரி பக்கம் இருக்குல்ல, கலவையில் எஸ்ஐ எங்கள் அப்பா. அந்த டைமில் ஒரு சிறுத்தை வந்துடுச்சு. இன்னும் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது ஃபோர்டனில் தான் அடிச்சார். அது அவர் தான் எனக்கு கடைசியில் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அப்போ தான் லெட்டர் தானே வரணும், இப்போ இதெல்லாம் கிடையாது, நீ கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகுவேன்னு சொல்லி இன்னமும் அதை வந்து நான் லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன். அது அந்த லெட்டரை என்ன மெசேஜ் சொல்கிறாரு சார்? வீரப்பன் ஆப்ரேஷனில் யூ வில் சக்சீட் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னது நடந்துருக்கு. ஆமாம். ஏன்னா எல்லாருமே அகேன்ஸ்ட் வந்தாங்க. எதுக்கு நீ போய் அதெல்லாம் போய் வம்ப மாட்டீங்க அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவாங்க. மோட்டிவேட் பண்ணது என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். பர்டிகுலர்லி என் மதர், என் ஒய்ஃபு, எல்லாம் சில்ட்ரன்லாம். அப்போல்லாம் என் சன்னெல்லாம் சின்ன 6 வயசு பையன், 5 வயசு பையன் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் 93 தானே சார் தமிழ்நாடு எஸ்டிஎஃப் ஃபார்ம் ஆகுது? அப்போ உள்ள நுழையிறீங்க. அதுக்கு முன்னே வந்துட்டேன் நான். 80 அப்போல்லாம் எஸ்டிஎஃப் கிடையாது. கோபாலகிருஷ்ணன் சாரும் வரல. அதுக்கு முன்னே நீங்கள் வரல? அதுக்கு முன்னே நான் இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காளிமுத்து டிஐஜி கோவை சார் டிஐஜியில் ஊட்டியும் வருது. என்னை கூப்பிட்டுக்குவாங்க. நான் கீழே மேட்டுப்பாளையம் வருவேன், அவர் வண்டியிலே போவோம். அப்போ தான் நான் கேமஃப்ளாஜும் கொண்டாந்தேன், ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டு எஸ்டிஎஃப் தமிழ்நாட்டில் ஃபார்ம் ஆனது மிஸ்டர் தேவாரம் சிட்டி போலீஸில். அது எல்டிடிக்காக வந்தது. ஊட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஷூட்டிங் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேஷன் பண்ணி நான் நிறைய மெடல் அடிக்கிறேன். இவர்கிட்டேருந்தே நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கினேன் காளிமுத்து சார்கிட்ட. அவர் மைண்டில் வச்சுட்டு இருந்தார், இட்ஸ் அ குட் ஷூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சிதம்பரநாதன் இன்சிடெண்ட்டுக்கு போகிறோம் நம்ம. முடிஞ்சிடுச்சு அது. சிதம்பரம் ரேஞ்சர். ஆமாம். அந்த டைமில் சிதம்பரம் ரேஞ்சர். அந்த டைமில் எஸ்டிஎஃப் ஃபார்ம் ஆகும். எஸ்டிஎஃப்பில் ஒரு ஆள் கூட கிடையாது. யார் எல்லாத்தையும் கலந்த ஒரு டீமை கூட்டி போவீங்க? இது ஒன்லி ஊட்டி டீம் தான். கூட ஒரு டிஎஸ்பி, ஈரோடு டிஎஸ்பி இருப்பார். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். பண்ணிங்கன்னா நான் ஒரு டீம் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறேன் சார்ன்னு சொல்லி. சரி போங்கன்னு விட்டார். ஒரு 15 நாள் ஆச்சு. 15-20 நாள் சுற்றணும் நம்ம. அதுதான் மேலேயே கூட இருக்கலாம். அப்புறம் இங்கே நமக்கு வேலைங்க எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் டிஐஜி நோ யூ கம் பேக் அப்படின்ட்டார். நம்ம ரெகுலர் ஸ்டேஷனில் வேலை நின்று போய். ஆமாம். அதனால் நான் திரும்பி வந்துட்டேன். அது ஃபஸ்ட்டு வாலண்டியர் பண்ணேன். அதுக்கப்புறம் கேங்குக்குள்ளே ஜாயின் ஆகிறதுக்கு வாலண்டியர் பண்ணதும் நான் தான். இந்த வக்கீல் கிருஷ்ணசாமி இதுக்கு என்ன டீட்டெயில் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ புளியங்கொம்பில் தான் வீரப்பன் இருக்கான். போகும்போது கடைசி நேரத்தில் என்ன வேணான்ட்டாங்க. அந்த டைமில் தான் மிஸ்டர் விஜயகுமார் இவர் சொல்கிறாரு, காளிமுத்து சார், நீங்கள் துப்பாக்கி எடுத்துன்னு போகக்கூடாது. பரவாயில்ல சார்,
அவங்ககிட்ட தான் இருக்குதா துப்பாக்கி, ஏதாவது டைம் கிடைச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு நம்பிக்கை. அது என்ன ஆயிருக்குன்னு தெரியாது, போயிருந்தா மாட்டியிருப்பேனா இல்லை சுட்டுருப்பேனான்றது அது நமக்கு தெரியாது. அதுக்கு நான் வாலண்டியர் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டே அதுக்கெல்லாம் இது பண்ணேன். அதே மாதிரி வண்டியில் உள்ளே போகிறதுக்கு யாரும் வரல. வீரப்பன் லாஸ்ட் ஆப்ரேஷனில் நான் விஜயகுமார் சார்கிட்ட பர்மிஷன் வாங்க சார், நான் உள்ளே போகிறேன் சார். அவர் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார். சரி நான் கவர் ஃபயர் கொடுங்க, நீங்கள் போங்க உள்ள அப்படின்னு சொல்லி. அப்போ தான் உள்ள என்ட்ரி ஒரு ஸ்டன் கிரனேட் ஒன்று போட்டு ஒரு 2-3 ஃபயர் ஓப்பன் பண்ணி பார்த்து அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி அதுலேயும் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகி அப்புறம் ஒரு ஜன்னல்லேருந்து கேட்குறாரு வாட் ஹுசேன்றது. ஐ திங்க் ஷாட் த ராங் பர்சன் சார் அப்படின்னு. இல்லை சரியாக பாருங்கன்னா பார்த்தோன்னா கன்ஃபியூஸ். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் வந்து ஆளாளுக்கு பார்த்துட்டு அப்போது அந்த வண்டியை கவர் பண்ணி வெளிச்சம் எதாவது இருந்தீங்களா சார்? எங்கே லைட்டிங் வெளிச்சமோ இல்லை இதில் ஒன்றும் கிடையாது. லைட்டிங் வெளிச்சம் ஆனால் நாங்கள் வச்சுருந்தோம் லைட்ஸு, டார்ச் லைட்ஸ் வச்சுருந்தோம். அது எப்படி குச்சியில் டார்ச் லைட் கீழே சுவிட்சு சரிதா. நம்ம இப்போ யாராவது வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா சுடுறவன் அந்த லைட் பார்த்து தான் சுடுவான். அதான் டார்கெட்டுங்க சரிதா. அந்த லைட்டு இப்படி போயிடுச்சுன்னா மேலே போச்சுன்னா அங்கே தானே சுடணும், நமக்கு அடிப்படாதுல்ல. அதெல்லாம் ஆமாம்மா இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் நான். அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஹேண்ட் கப்பு, லீடிங் செயின்னு தெரிதா, இவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எடுத்து வர்றதுக்கு வந்து வண்டி நிற்கிது. மிஸ்டர் சந்தாமகன் சார் வந்து வார்ன் பண்ணுறாரு. வார்ன் பண்ண அப்புறம் ஒன்றுமே சத்தம் வரல. சரி அப்படின்னு சொல்லி சார்லஸ் கூப்பிட்றேன். சார்லஸ் அந்த லைட் எடுத்துகிட்டு வராரு. அந்த லைட்டு போட்டோன்னே வெரி குட் யார் இது அப்படின்றாரு. அப்படி அங்கேயே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்ரிஷியேட் பண்ணுறாரு. லீடிங் செயின் எடுத்துகிட்டு வரும்போது தான்